ஜெபம். ஸ்தோத்திரங்கள் அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறீர்கள் நல்ல அருமையான பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. போன வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்தீரே. ஆண்டவரே, சிந்தனைகள் சிதறாமல் ஆண்டவருடைய பாதையில் நடக்க கிருபை கொடுத்தவரே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் சிந்தனை சிதறாமல் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க உள்ள கிருபையை கொண்டு மாட்டவரே, உம்முடைய கிருபைகளுக்கு இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம் அப்பா. இதுவரை இருக்கிறவர்களை சரியான வந்து சேரவுள்ள கிருபையை கொடுங்க சுவாமி. அக்கப்பட்ட உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஏரியாவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பல ஆத்துமங்கள் வந்து இந்த சபை முழுவதும் நிரம்பியுடைய உள்ள கிருபையை கொடுங்க அப்பா. உங்களுடைய கருத்திலே இந்த ஆராதனையை ஒப்படைக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆமென். முதலாவது பாடலாக 45வது பாடல் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உங்களுக்கு என்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா அந்த பாடலை பாடி நாங்கள் நமக்கு மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திருநாமத்தினாதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியார்
ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே எடுத்தது கத்தனை ஆராதிப்போம். 44வது பாடல். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கட்டளையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவிலும் ஜனங்களின் தாகத்திலே. கட்டளையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவிலும் ஜனங்களின் தாகத்திலே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் இந்த சபைகளிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் இந்த சபைகளிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மவானமும் பரிசுத்தமும், ஆத்மவானமும் பரிசுத்தமும், அவருடன் வெற்றிடவே வரும் தாழ்வே, அவருடன் வெற்றிடவே வரும் தாழ்வே. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நீரகப்பட்டாதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுமே. நீரகப்பட்டாதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுமே. பாவக்காரைகள் முற்றும் நீக்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீக்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இருவரின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுவென அடைந்து நாம் மகிழ்ந்திடவே. இருவரின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுவென அடைந்து நாம் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை மாயத்துடனே, பரிசுத்தத்தை மாயத்துடனே, பூரணமாகிற தேவமென தாழ்வே, பூரணமாகிற தேவமென தாழ்வே. ஊற்று
ஆண்டவர் அசைவாடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல காத்து நடத்துகிறீர்களா? இந்த புதிய வாரத்திலே ஆண்டவர் நடந்து முடியாது திருமணத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பேரிலும் கடந்தாத ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக, விடுதலை இறங்கி வருவதாக, நன்மை இறங்கி வருவதாக, சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே உடைப்படையில் குரலுமாய் போராடுகிற அந்த நாள் வல்லமைகள் கட்டவிடமாவதாக. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே கட்டு விடுதலை ஆக்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை, ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவரே தொட்டு ஆசீர்வதியும். அந்த ஒவ்வொருவர் மேலும் உடைய பூரண கிருபை உண்டாயிருக்கட்டும். அநேகரை கொண்டு வார ஆண்டவர். கிளாம்பாக்க மன்னாநகர் காலனி ஏரியாவில் ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்கிறார்கள் அப்பா. அறியாத மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஆலயத்தை நோக்கி ஓடி வரட்டும். அடைக்கல பட்டணத்தை நோக்கி ஓடி வரட்டும். இந்த பேடையை நோக்கி ஓடி வரட்டும். இங்க வந்தாதான் பாதுகாப்பு, இங்க வந்தாதான் விடுதலை. ஓடி வரட்டும் இயேசுவின் நாமத்தில். வந்ததான ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சித்திர குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். செல்லாவுக்காக, அம்மாவுக்காக ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஆசீர்வதி. ஸ்னேகாவுக்கு தேவனோட சந்ததியை தந்த ஆசீர்வதி. சுவாமி குடும்பத்தை ஆசீர்வதி. உங்களுக்காக ரெண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை எங்களுக்காக, சுனிதாவுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். பிரியாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு கிருபை இருக்கட்டும் ஐயா. எச்சு நாள் விழாவை ஒப்புவிடுகிறோம். தேவாவியான தொடர்ந்து நடக்கும் எங்கள் மத்தியிலே வெளிப்படும். அவனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசுபவர்களை தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுத்தோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத பகுதியை வாசித்து நாம் உட்காரலாம். சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். முப்பத்தி 39 சங்கீதம். சங்கீதம் 39. சகோதரன் வாசிப்பாங்க. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 39. சங்கீதம் 39. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி உண்மையனாயிருந்தேன். நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு தெரியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடைகளாக்கினேன். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். மிருகமாகவே சங்கரப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான். யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே, நான் இதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன். நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் வந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதே. நீரே இதை செய்வேன் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதை எடுத்துக்கொடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷரை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவர் படிவை பொட்டரிப்பை போல அழியப்படுவேன். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். சேர்ந்து வாசிப்போம். நான் இனி இல்லாமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். ஆமென். வாசித்த வேத வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் எவ்வளவாய் நிலையற்றவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எவ்வளவு சத்தியமா இருக்கிறது. இந்த வார்த்தைகளை தியானிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள்
ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்களாக. தொடர்ந்து கர்த்தர்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரலாம். 39ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல் வசனத்தை வாசிக்கலாம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு முன்பாக தேவனை அறியாத மக்கள் தேவையில்லாத காரியங்களை அவங்க பேசும்போது அவங்க கூட நாம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அந்த நேரத்துல தாவீதை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய வாயை காத்துக் கொள்ள வேண்டும். 17ஆம் சங்கீதம் 17:1 கூட வாசிங்க. மூன்றாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, என் வாய் மீறாதபடிக்கு. எல்லா இடத்துலயும் இதான் வார்த்தை, வாய் மீறக்கூடாது, வாய் மீறக்கூடாது. நம்ம கூட டெய்லி ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு பிரியமில்லாததை நான் பேசக்கூடாது, உங்களுக்கு பிரியமில்லாததை நான் பேசக்கூடாது, என்னோட வாய் மீறக்கூடாது ஆண்டவரே, அப்படி நம்ம ஜெபம் பண்ணணும். சரியா? நம்ம ஆண்டோட பிள்ளைகளை பார்த்தா அதுக்கேற்றபடி பேச வேண்டியது, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அதுக்கேற்றபடி பேச வேண்டியது, அப்படியெல்லாம் வாயில வார்த்தைகள் மாறி மாறி எல்லாம் வரக்கூடாது, வாய் மீறக்கூடாது. அது மாத்திரமல்ல, சொல்லுகிறான் 3ஆம் வசனத்துல, 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது என்று சொல்லுகிறான். அப்ப இருதயம் அனல் பண்ணணும்னா என்ன செய்யணும்? வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை படிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை தியானிக்க 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 நமக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு அக்கினி உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு வெளியே போய்விடும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல அவர் சொல்லுகிறார் 4:5 வசனத்துல, கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரர் சொல்லுகிறார், நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை எனக்கு சொல்லித்தாங்க. எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? அரசியல்வாதிகள், பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், கிரிக்கெட்டர்ஸ், சினி ஆக்டர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? நாங்க 100 வருஷம் 200 வருஷம் இங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி எல்லா வேலையும் செய்யறாங்க இல்லையா? ஆனால் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? யாருமே இந்த உலகத்துல நிலையற்றவர்கள். இது போனா 70 வருஷம் இல்லைன்னா ஒரு 80 வருஷம், அவ்வளவுதான். 70 வருஷத்துக்கு மேல பலத்தோட ஓடவே முடியாது. அது வரைக்கும் தான் பட்டமெல்லாம் 70 வருஷத்தோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்முடைய நாட்கள் ரொம்ப கஷ்டமா தான் போயிட்டு இருக்கும். பாருங்க, வாழ்க்கை நிலையற்றது, வாழ்க்கை நிலையற்றது. ஆகவே இந்த நிலையற்ற வாழ்க்கையில நிலையான இயேசுவை நம்முடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டு ஒரு நிலையான நகரத்தை நோக்கி நாம் எல்லாம் பிரயாணப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நிலையில்லாத வாழ்க்கையில நிலையான நகரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அந்த நிலையான நகரம் எது? பரலோகம். பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். உலகத்துல ஆண்டவர் நம்மை 70 வருஷமோ 80 வருஷமோ வச்சு நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார், நம்மை உருவாக்குகிறார். பரலோகத்தை போறதுக்கு நம்ம என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். சரியா? ராஜாவுக்கு வேலை செய்யணும்னா அவங்கள ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு போர் வீரனா மாறணும்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சாதாரணமா எல்லாம் ஆர்மியில சேர்ந்து விட முடியாது. ஆர்மியில செலக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ரைனிங் பீரியடே போகும். 6 மாசம் 1 வருஷம் என்ன இருக்கும்? மிக கடினமான பயிற்சியின் காலங்கள். ஓடணும், மலை ஏறணும், அப்புறம் வழுக்கு மரத்துல ஏறணும், கயிறு ஏறணும், அப்படியே தாண்டி குதிக்கணும், நிறைய தூரத்துல வேகமா ஓடணும், காடு மலையெல்லாம் ஓடி வரணும், சர்வே பண்ண கத்துக்கணும், சேற்றுக்குள்ள நடக்கணும், தண்ணிக்குள்ள நீந்தணும், நிறைய பயிற்சிகளை கொடுப்பாங்க. சரியா? தீயை எரிய விட்டு அது நடுவுல ஓட வைப்பாங்க. எல்லா பயிற்சியும் எடுத்து தேறின பிறகுதான் ஆர்மி ஒரு சோல்ஜியர் அப்படிங்கிற
ஒரு முத்திரை கிடைக்கும். அதே போலதான் இந்த 60 வருஷம் 70 வருஷம் இந்த உலகத்துல இருந்து நம்ம பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னொரு உலகத்துல நம்ம வாழ போகிறோம். அல்லேலூயா. பரலோகத்துக்குள்ள வாழ போகிறோம். அந்த பரலோக ராஜ்யத்துல வாழுவதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். இங்க ஜெபம் பண்ணி வேத வாசிச்சு ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை தேடி பரிசுத்தமா வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம பாதுகாத்துக் கொள்ளும் போது ஒரு நாள் எங்க போவோம்? அந்த நிலையான நகரத்துல வாழும்படியாய் போவோம். சரியா? அதுக்காக தான் நம்ம எல்லாம் இன்றைக்கு காலையில ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சாட்சி நேரம். சாட்சி சொல்றவங்க வந்து சொல்லுங்க. வசனம் சொல்றவங்களும் வந்து சொல்லலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. வெரி குட். சூப்பர். கிளாப் பண்ணுங்க எல்லாம். சூப்பர். நான் பயப்படுகினாலே உன்னை நம்புவேன். சங்கீதம் 56:3. ஆமென். வெரி குட். வெரி குட். Praise the Lord. சூப்பர். சூப்பர். யாரும் படிக்கிறியா? பின்னாடி கூப்பிடுறோம். ரெடி? ரெடி தானே? தாயை காலத்தில் சொல்லியிருக்கேன். அவர் துணி எப்பொழுதும் என் வாழ்விக்கும். சங்கீதம் 34. ஆமென். Praise the Lord. சூப்பர். கர்த்தர் நல்லவர் என்பதை துதித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அவரை நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. 4:8. Lukas சந்தோஷமாக உமா மாறே மாறே. Very good. Very good. Super. Super. உண்மையிலே ஜனம் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டு செல்கிறவனும் பாக்கியவன். சங்கீதம் 84:5. Amen. Very good. Very good. நல்லவர். வசனத்தை சொன்ன பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் எல்லாம் எடுத்து நின்று ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை ஆராதனைக்குள்ளாக பிரவேசிக்கலாம். பிதாவே
கேட்க போற தேவனுடைய வார்த்தைகளுக்காக நம்ம ஜெபம் ஸ்டெல்லா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். எஸ் லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தை கொடுக்க இந்த சமயம் வராங்க. கரங்களை தட்டி உற்சாகமா நம்ம அழைக்கலாம். அந்த பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செய்தி வாக்கியத்தை படித்து நாம் அமருவோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தை அப்பா ஆண்டவரே நம்ம கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த வேத வாக்கியத்தை தேவன் ஆவியான எங்களுக்கு விளக்குவீராக ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆண்டவரே அப்பா உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த இடத்தை ஆளுகைகளில் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வார்த்தையின் மன்னாவை தருவீராக அப்பா. ஏசுக்கு துணையாக அழைச்சிடும் பரம்பீராக. ஆமென். அமர்வோம். இன்று நம்மளோட வேத வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா, உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஆமென். அப்ப நம்ம கடந்து ஒரு பாதைகளை குறித்து ஆண்டவர் நாளிலே நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஒருவேளை நம்ம வாழ்க்கையின் பாதைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். எல்லாருக்கும் எல்லாமே எல்லா நேரத்திலும் கிடைக்கிறது. சில ஆண்டவரே என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு ஜெபத்தை கேட்டு உடனே நமக்கு காரியங்கள் வாய்க்க செய்வார். சில நாட்கள் ஜெபத்தை கேட்டும் சில காரியங்கள் நம்ம ஆண்டவரை கரத்திலே வைத்திருப்பார். தனது நேரத்துல தகுந்த வேலையில ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை போஷிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். அப்ப நம்ம பாதை எப்படி இருந்தாலும் நம்ம பாருங்கன்னா, நம்முடைய சாலைகள் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது இல்லைங்களா? சில சாலைகள் பாத்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கும், நல்லா பாத்தீங்கன்னா தார் ரோட் போட்டு ரொம்ப அழகா இருக்கும். சில பாதைகள் குண்டுமேடாக இருக்கும். அது நம்ம போற பாதைகளை பொறுத்து இருக்கிறது, நம்ம கடந்து வந்த பாதைகளை பொறுத்து. ஆண்டு இந்த வார்த்தை சொல்லுகிறார், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்ப அவரை நினைக்கிறோம் அப்படின்னா 3 காரியங்கள் ஆண்டு விளக்க விரும்புகிறார். எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என் பாதையை செம்மைப்படுத்துவார். அப்படின்னு வசனம் பார்த்துருக்கீங்களா? தேவன் என் பாதைகளை செம்மைப்படுத்துவார் இருக்கு. என் பாதைகளை நாம் என்ன பண்ற கருத்திலே கொடுக்கும் பொழுது நம் தட்டைகள் எல்லாம் தேவன் எப்படி பண்ணுவார்? மாற்றுவார். நினைத்துக்கொள் அப்படின்னா ஒன்று சும்மா நினைக்கிறது, விசுவாசமா எனக்கு ஒரு தேவன் உண்டு, என் ஜெபத்தை அவர் கேட்க போதுமானவரா இருக்கிறாரு, எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்வதற்கு என் தேவன் மிக பெரியவரா இருக்கிறார், அவர் வாய்க்க செய்வார் என்று நாம் விசுவாசமாய் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப சங்கீதம் 105 19 அதிகாரத்தை படிங்க. ஆமென். அப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாக்குத்தத்தின் பிள்ளைகள். கரெக்டா? அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வருடத்தின் முதல்ல நம்ம
வாக்குத்தத்தம் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே இந்த வருடத்துல இந்த தவறை செய்யவே மாட்டேன் ஆண்டவரே, நான் கோபமே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாள் ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா. ஒவ்வொரு நியூ இயருக்கு அம்மாவை நான் திட்டவே மாட்டேன், அம்மாவுக்கு கோபப்படவே மாட்டேன், இந்த வருஷம் நான் நல்லா படிப்பேன், இந்த வருஷம் சில நேரங்களிலே அந்த ரெசல்யூஷன் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா கடைப்பிடிப்போம். சில நேரம் விட்டுருவோம். அது 2 நாள் காலையில அது மறந்துடும். 2ஆம் தேதி ஜனவரி மாசம் இது மறந்துடும் இல்லைங்களா. ஆனா இங்க என்ன பண்றது, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும் அளவு அவர் உங்களை கொண்டப்படுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப குயவன் ஒரு மண்ணை ஒரு பாத்திரத்தை வடிப்பது எப்படி தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்து மண்ணை கொண்டு அதை மிதித்து அதை பண்படுத்துவோம். அவனுக்கு ஏற்ற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த மண்ணில் வரணும். அப்பதான் அந்த மண் ஒரு பாத்திரமாய் மாறும். அப்ப ஒரு உபயோகமான பாத்திரம் கர்த்தர் நம்மளை மாத்தணும் அப்படின்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நினைத்துக் கொண்டு நம் தேவன் நம்மளை குடமுடிகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஒரு வேத காரியங்களை நாம் விவரிக்க போகிறோம். நெகேமியா புஸ்தகத்திலிருந்து பார்க்க போறோம். அவர் பாத்தீங்க அப்படின்னா, நெகேமியா யாரு அப்படின்னா ஒரு ராஜா பானபத்திரக்காரனாய் வேலை புரிந்தார். அப்ப அவனுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் அப்படின்னா அவனுக்கு கேள்விப்படுறான். அதாவது நல்லா பாருங்க, வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நம்ம அரண்கள் கட்டப்படணும். அல்லேலூயா. நம்ம அரண்கள் கட்டப்படாம, நம்ம அரண் கட்டப்பட சத்ரு நம்ம கடனுக்குள்ள நுழையாதபடி நல்லா அடைத்து நம் வேதத்தில் தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் நம்ம அரண்களை கட்டப்படணும். அல்லேலூயா. 2 அரண் இருக்கு, ஆவிக்குரிய அரண் இருக்கு, சரீர அரண் இருக்கு. அந்த வீடு என்ன பண்ணுவோம், காம்பவுண்ட் போடுவோம். எதுக்காக, மற்ற விலங்குகளோ தேவையற்ற ஒரு விலங்குகளோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட போறான்னு என்ன பண்ணுவோம், நம்ம அரண்களை கட்டுவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய அரண் ஒண்ணு இருக்கு, அதை கட்டப்படுறது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளில் நெகேமியா எப்படி இந்த அரண்யை கட்டலாம் என்று சொல்லி நாளில தேவன் நமக்கு அவர் எப்படி கடந்து வருகிறான் பாதையில், எப்படி தேவனை நினைத்து கொண்டு தேவனையே சார்ந்து அந்த அரண்யை கட்டி இஸ்ரவேல் மக்களை காக்கிறான்னு சொல்லி இந்த நாளிலே நம்ம ஆண்டவர் நமக்கு விளக்கப்படுகிறார். அல்லேலூயா. இந்த நாளை எடுத்துக்கொள்வோம். நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. அதுல ஒண்ணு படிக்கணும். பயந்து, இங்க பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு மனுஷன் ராஜா. அல்லேலூயா. அவனோட வேலைக்காரன், அதாவது நெகேமியா பானபத்திரக்காரன். பானபத்திரக்காரன் எப்படின்னா, ராஜா சாப்பிடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, அவர் சாப்பிட்டு அந்த பாத்திரத்துல அந்த உணவுல எந்த ஒரு விஷயமும் இல்லாத இருந்து அப்புறம் அதுக்கப்புறம் ராஜாக்கு அந்த உணவை கொடுப்பாங்க. இதுதான் பானபாத்திரக்காரோட வேலை. இங்க நெகேமியா என்ன ஒரு பானபாத்திரக்காரனா இருக்கிறான். அப்ப ஒரு மனுஷனே அவன் வேலைக்காரன் முகத்தை பார்த்து அவனோட கஷ்டத்தை புரிஞ்சு கொள்றான் அப்படின்னா நம் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன கஷ்டம், மனுஷனால தான் மனுஷனுக்கு கஷ்டம் வரும். அல்லேலூயா. சத்ரு டைரக்டா நம்ம அட்டாக் பண்ண மாட்டான், இன்னொரு மனுஷன் மூலியமாதான் நம்மளை எந்த விதத்துல ஒரு ஆவியில சோர்வடைய முடியும், எந்த விதத்துல ஒரு ஜெபத்தை குறைக்க முடியும், எந்த விதத்துல ஒரு வேதத்தை வாசிப்பு நம்ம குறைக்க முடியும், எந்த விதத்துல ஒரு விசுவாசத்தை அவன் நிறுத்த முடியும் சொல்லிட்டு அவன் வகை தேடி அலைகிற ஒரு எப்படி இருக்கான், ஒரு மிருகமாய் அலைந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இந்த நாளில இங்க பாருங்க, இந்த ராஜா தன் வேலைக்காரன் முகத்தை பார்த்து தன் முகம் ஏன் வேறுபட்டிருக்கு, அவன் முகம் வேறுபட்டிருக்குன்னு சொல்லி அவன் புரிந்து கொள்ள மனுஷனா இருந்தானா நம் தேவன் நம் ஜெபங்களை கேட்க போதுமானவரா இருக்கிறாரு. ஏன்னா அவர் நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன், என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லையே, ஆண்டவரே இத்தனை நாளா நான் ஆண்டவர் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன், இத்தனை நாளா நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைத்தீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், என் வழியிலெல்லாம் நீ நினைத்துக்கொள், அவன் காரியங்கள் பார்க்கப்படும். ஒரு முகாந்திரம் இல்லாம இருக்கலாம் வாழ்க்கையில. ஓகே, நம்ம நினைக்கலாம்
என்ன ஆண்டவரே, எனக்கு நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு விசுவாசம் இருக்கு ஆண்டவரே, ஆனா இந்த காரியம் வாழ்க்கையில நிறைவேறதுக்கு எந்த முகாமும் இல்லையே, எந்த ஒரு சேஞ்சஸ் என் வாழ்க்கையில இல்லையே, நான் இருக்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வாழ்க்கையில எந்த சேஞ்சஸும் இல்லையே, இன்னும் என்னை எதிர்த்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா கர்த்தர் உதவிடுகிற தேவனா இருக்கிறாரு. என்னன்னா அவர் எதிர்பார்க்கிற சில பண்புகள் நம்ம வாழ்க்கையில் நம்மளே இல்லாம இருக்கலாம். நம்ம கேட்போம் அந்த நாளையில, ஆண்டவரே நான் என்னவா நீங்க விரும்புறீங்க, நான் எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க, எப்படி பண்பட்ட ஒரு மண்ணா நான் இருக்கணும், எப்படி நான் பாத்திரமா என்ன மாற்ற போறீங்க. அப்ப தேவன் நம்மளை பாத்திரமா மாற்றுவார். கர்த்தர் நம்ம செவித்த காரியங்களுக்கு வாக்களிக்கிற தேவனா இருக்கிறார், வரது நமக்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க வந்து அடுத்த காரணம் நெகேமியா புஸ்தகம் 2:3 படிங்க சிஸ்டர். நாலாவது படிங்க அப்படியே. ஆமென். அப்ப நம்ம மனுஷங்கிட்ட ஒரு காரியங்கள் கேட்கணும்னா கூட நம்ம முதல்ல யாருக்கிட்ட ஜெபம் பண்ணணும்? கர்த்தர் ஆண்டவர். அப்ப ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு அவன் முகம் வேறுபட்டு இருக்குன்னு. அப்ப கேட்கிற நெகேமியா, என்ன உன் முகம் ரொம்ப சோர்வாக இருக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்ப அந்த காரியத்தை விளக்குறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான்? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில் நம்ம அரண்களை கட்டணும் அப்படின்னா ஜெபம் முக்கியமா இருக்கு நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா. ஜெபம் இல்லாதபடி ஒரு நாளும் நம்ம அரண்களை பலப்படுத்த முடியாது. சத்துரு அரணுக்கு வெளியதான் நிக்கிறான். அரணுக்கு எப்படி நம்ம அரண்ணை உடைத்து உள்ள வரலாம் நிற்கிறான். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில நிற்கும் பொழுது, வேத வாசிப்பிலும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது நம்ம அரண்கள் பலப்படும். அல்லேலூயா. சத்துரு வராதபடி அதுக்கு பலப்படுத்தப்படும். அல்லேலூயா. அடுத்த படிங்க, 5வது படிங்க. ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தது, அடியேனுக்கும் அந்த சமூகத்தின் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீ என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து அவன் அரண்களை கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் ராஜா கிட்ட வந்து கேட்கிறான். அல்லேலூயா. அப்ப ராஜா தங்களுக்கு தயவு கிடைத்து யாருன்னு சொல்றாரு? எகேமியாவே நீ கடந்து போ சொல்லி அவனுக்கு வேண்டிய எல்லா மரங்களையும் வாய்க்க செய்யறதுக்கு ஒரு கடிதம் கொடுத்து இல்லாத வாய்க்க செய்யறாரு. அல்லேலூயா. அப்ப நமக்கு மேல இருக்கிறவங்களோட கண்டு தயவு கிடைக்கணும் அப்படின்னா கர்த்தர் ஜெபம் மிக அவசியமா இருக்கிறது. இந்த நாளிலே வந்து நம்ம பார்ப்போம், நமக்கு நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மளோட உலக வாழ்க்கைக்கு எதிராக இருக்க மக்கள் சத்துரு எப்படிதான் போராடுவான். நம்ம நல்ல வாழ்க்கையிலே நல்ல வாழ்க்கை ஸ்மூத்தா போய் கொண்டு இருக்கோம். அப்ப சத்துருக்கு நம்ம முதல்ல வரும். அதாவது பாத்தீங்கன்னா நெகேமியா 2ஆம் அதிகாரம் 9-10 படிங்க. அடுத்ததுங்க விசனமா இருந்தது. அல்லேலூயா. அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நம்ம சத்துருக்கு எப்படி இருக்கும்? வசனமா இருக்கும். அல்லேலூயா. இப்ப சத்துரோட காரியங்கள் எப்படி அவன் நினைப்பான்னு சொல்லி காரியங்கள் நம்ம ஆண்டவர் விளக்க போறாரு நமக்கு. அதாவது முதல் காரியம், நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில திறனா இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க கஷ்டப்படுறது யாருன்னா சத்துரு தான். அல்லேலூயா. இங்க 2 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க 2 பேரை குறித்து. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொபியாத்தும் அப்புறம் வந்து சம்பளாத்தும் 2 பேரை குறித்து பார்க்க போறோம். அவங்கதான் நம்ம இந்த காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நெகேமியாவுக்கு எதிராக செய்த சத்துருவின் காரியங்கள். அதாவது சத்துரு அவங்கள வைத்துதான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? எதிராய் நெகேமியாவுக்கு செய்வான். அல்லேலூயா. இப்ப அடுத்தது பாருங்க 2:19 படிங்க. ஆமென். அல்லேலூயா.
இங்கதான் பாத்தீங்கன்னா பரிகாசம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இங்க என்ன ஆயிடுச்சு, நெகேமியாவுக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் ராஜாவால கொடுக்கப்பட்ட தேவன கிருபையால எல்லா மரங்களும் கொடுக்கப்பட்டது. கட்டுறதுக்கான மக்களும் இஸ்ரேல் மக்களும் அங்க செய்து கொண்டிருந்தாங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த தோபியாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தோபியாவுக்கும் வந்து சன்பலாத்தும் பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் இதுக்கு எதிராக போராடுறாங்க. அல்லேலூயா. இவன் அரண்களை கட்டக்கூடாது, இவன் வந்து அரண்யை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, பாதுகாக்கப்படுவாங்க, கர்த்தரின் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை போராடணும் பாருங்களேன். எப்படி போராடணும் அப்படின்னா, முதலாவது எத்தனைக்கு நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதப்பட்டுக்கணும். என்ன ஆகும், முதல்ல அவனுக்கு கஷ்டமா இருக்கும். 2வது பாத்தீங்க அப்படின்னா அவன் எப்படி பண்ணுவான்னா, நான் நீயா வளர்ந்துருவியா பார்த்துக்கலாம் சொல்லி இங்க என்ன பண்றாங்க, இங்க 2 பேரும் பரிகாசம் பண்றாங்க. வாழ்க்கையில ஒரு வேலை நம்மளை நம்மளுக்கு தெரிந்த உறவினர் கூட நம்மளை நினைத்து என்ன பண்ணலாம், பரிகாசம் பண்ணலாம். ஆனா நீங்க நினைச்சுக்கோங்க, நம்ம அரண்டை கட்டப்படுறது சத்துரு தரிசனமா இருக்கும். அவன் நம்ம தரிசனம் அந்த பரிகாசம் பண்ணி நம்ம வாழ்க்கையிலே அரண்டை கட்ட முடியாதபடி எந்த நாளிலும் எந்த நேரத்தில் போராடி கொண்டே இருப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம சத்துருவின் தரிசனத்தையும் நம்ம கவலைப்படக்கூடாது, பரிகாசத்தையும் காது கொடுத்து கேட்கக்கூடாது. கர்த்தர் நியமிக்கப்பட்ட அந்த காரியம் வசனம் என்னது, உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செல்லைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்மளை வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பொருளை சந்தேகக்குள்ள பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம பாதையில எந்த காரியத்தையும் நம்ம காது கொடுத்து கேட்க கூடாது. நம்ம பக்கத்துல இருந்து பேசலாம், நம்ம வீட்டாரை நம்ம நிந்தித்து பேசலாம், நம்மளோட குடும்பத்தாரை நம்ம ஒரு சொந்த பிள்ளைகள் கூட இல்ல நம்மளோட கூட இருக்கிறவங்க கூட கணவனோ மனைவியும் கூட சத்துரு சில நாளில் நம்மளை எதிராக பயன்படுத்துவோம். அல்லது நம்ம கஷ்டப்படுத்துறதுக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றோம், வழிகள் எல்லாம் நீ கர்த்தராய் தேவன் நடத்துக்குள், அப்பொழுது பாதைகள் செம்மையாக்கப்படும். அல்லேலூயா. அரண்கள் கட்டப்படும். இங்க என்ன பரிகாசம் பண்றாங்க, என்னன்னு பரிகாசம் என்ன அர்த்தம் அப்படின்னா கிண்டல் பண்றாங்க. என்ன பண்ணி கட்டிட முடியுமா, நீ என்ன பண்ண சொல்லி அவங்க, அதாவது நெகேமியா என்னது, ஒரு தரிசனம் உள்ள மனிதன், தேவனுக்காய் இருக்கிற மனிதன், தேவனுக்காக அரணை கட்டுற மனிதன், அவனுக்காக ஒரு வாக்குத்தத்தம் உள்ள மனிதன். அப்பதான் நினைச்சு பாருங்களேன், நம்ம நெகேமியா நினைச்சுக்கோங்க, மரண கட்ட போடுறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தாரை நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மள பரிகாசம் பண்ணுவாங்க. நீ சர்ச்சுக்கு போறியா, நீ சர்ச்சுக்கு போய் என்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட, ஆனா இந்த நாளே சொல்ற உன் அரணை கட்டப்படு. அப்ப தேவன் உன் ஜெபத்தை கேட்டு தேவன் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை தர நிச்சயம் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது படிங்க 2:19. இங்க பாருங்க, 2:19 2 காரியங்கள் உண்டு. என்னோட படிங்க 2:19. பரிகாசம் பண்ணினாங்க. இது 1. 2வது படிங்க. 2வது நிந்தித்தார்கள். அல்லேலூயா. அப்ப சத்துரு என்ன பண்ண எப்படி போடுறான் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிண்டல் அடிக்கிறான், அதாவது நம்மள பரிகாசம் பண்ணுகிறான், 2வது நிந்திக்கிறான். அல்லேலூயா. நீ எந்த நிந்தனையும் காது கொடுத்து கேட்காதீங்க, எந்த பரிகாசத்தையும் நீ காது கொடுத்து கேட்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரா, நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரா, அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி நாம் என்ன பண்ணுவோம், விசுவாசத்திலே ஓடப்படுவோம். கர்த்தர் நம் அரணை கட்டுவாராக. அடுத்தது படிப்போம். அடுத்தது படிங்க நெகேமியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ண, எரிச்சல் அடைந்தான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு, அவன் என்ன பண்ணா, சத்துரு உசனம் அடைந்தான். 2வது பரிகாசம் பண்ணனா, 3வது நிந்தித்தான், 4ஆம் நாள் என்ன பண்ணா, 4வது எரிச்சல் அடைந்தான். அதனால நம்மளோட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றத சத்துரு ஒரு நாளும்
அனுமதிக்க மாட்டான். அல்லேலூயா. அப்ப அனுமதிக்க மாட்டான்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு எரிச்சலாய் இருக்கும். அல்லேலூயா. அப்ப அவன் ஒருவேளை நம்ம அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரன் கூட இருக்கலாம். ஒரு வேலை நம்ம வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அப்ப எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியாது, மறைத்து வைக்க முடியாது. சில காரியங்கள் வெளிப்படமாக அது எப்படி இருக்கும், எதிராளிகளுக்கு தசனமா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இங்கிருந்து காசு வருது அப்படி பரிகாசமும் பண்ணுவாங்க, நிந்திப்பாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா எரிச்சல் அடைகிறார்கள். நீ எதுவுமே காவப்படாது. நம்மளோட நோக்கம் நம்ம அரணை கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது படிங்க, நெகேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிங்க. அல்லேலூயா. எப்படி பேசுறாங்க பாருங்களேன். அதாவது ஒரு நரி ஏறினால் கூட அந்த அலங்கள் உடைத்து போகப்படும். என்ன கட்டிட்டாங்க அவங்க கட்டிடுவாங்களா, அவங்க முன்னேறிடுவாங்களா வாழ்க்கையில, அவங்க பாத்தீங்க அப்படி ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வாங்களா? ஒண்ணு இல்ல, ஒரு அடி விழுந்தா போதும் அவங்க விழுந்துருவாங்க. அப்படின்னு என்ன பண்ற சத்ருவின் காரியங்கள் எப்படின்னா, நம்ம சத்ருவோட இருதயம் அவன் எப்படி இருப்பான்னா, அவனுக்கு தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது அவனுக்கு எப்படிதமா இருக்கும், எரிச்சலா இருக்கும். எரிச்சலா இருக்கும். அவன் எப்படி பேசணும் அப்படின்னா, அவங்க பெற்றுக்கொள்வாங்க. நீங்க அதான் சொல்றாங்க, நம்ம காதுகளை, ஆவிக்குரிய காதை மட்டும் நம்ம திறந்து வைத்திருக்க வேண்டும். சரீர காதுகளை நம்ம மூடி வைத்துக் கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்காது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம குதிரையை பார்த்துருக்கீங்களா? குதிரை ஒரு ரேஸ்ல ஒரு குதிரை எப்படி இருக்குங்களா, இது 2 கண்களும் அடைத்திருக்கும், நேரா முழுதா இருக்கும். அது பார்வை எப்படி இருக்கும், நேரா தான் இருக்கும். அது இலக்கை நோக்கி ஓடுகிற அந்த குதிரை வீரன் வசனம் சொன்னது, குதிரையோ யுத்த நாளுக்கா ஆயுதப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம குதிரைகளாய் தேவன் ஆயுதப்படுத்த போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. இங்க என்ன ஆயிடுச்சுங்க, நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஜெபத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம பந்தய பொருளா அங்க வைத்திருக்கிறாரு. நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஜஸ்ட் இமேஜின், நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம டிஸ்டர்ப் பண்றதுக்காக சத்ரு பண்றான், பரிகாசம் பண்றான், நம்மள நிந்திக்கிறான், நம்மள என்ன பண்றாப்புல எரிச்சல் அடைய செய்கிறான், நம்மளை கிண்டல் செய்யறாரு. உங்களோட அலங்கம் நீங்க என்ன கட்டினாலும் ஒரு நரி இடிச்சா கூட அந்த அரங்கம் விழுந்து விடும் சொல்லி என்ன பண்றான், எரிச்சலோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனா நெகேமியா என்ன பண்ணாரு, அதை எதையுமே அவர் பொருட்படுத்தல. அல்லேலூயா. எதையுமே அவரு காதுல வாங்கிக்கல, பதிலும் சொல்ல விரும்பல அவர். அல்லேலூயா. அவரோட காரியம் என்னது, அரங்கம் கட்டப்பட வேண்டும், மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அரங்கம் எப்படி பலப்பட வேண்டும். அதாவது அவரோடு கொடுத்த தரிசனம், அவருக்கு அதை நோக்கி மோட்டமா ஓடிக்கொண்டிருந்தான். அந்த தோபியாக்கும் அப்புறம் பாத்தீங்க, எது பேசுறதையும் அவன் காது கொடுத்து கேட்கவில்லை. இது நம்ம கற்றுக்கொள்ள முக்கியமான காரியம் வாழ்க்கையில. நம்மளுடைய அவருடைய சத்துருக்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் பேசாதீங்க. ஏன்னா இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தமா இருக்கிறது. நமக்கு எதிராக நின்று, நமக்கு கூட நின்று நம்ம எதிராளிக்கு தேவன் யுத்தம் பண்ணுகிற போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில கூட தாவீது என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த யுத்தம் கர்த்தருடைய ஒரு வேலை. நீங்க யுத்த களத்துல இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கலாம். நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க, தனியா நம்ம நிக்கல, நம்ம கூட தேவாதி தேவன் இருக்காரு. அந்த நாளில கூட தானியேல் புஸ்தகத்துல சிங்ககேபியில தானியேல் தனியா இல்ல, தானியேல் கூட யார் இருந்தா, தேவாதி தேவன் இருந்தார். நாளில கூட நம்ம ஓடுகிற ஓட்டத்துல நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க தோய்வு அடைஞ்சிடாதீங்க. நம்மளோட ஆசீர்வாதம் நம்ம கண்ணு கெட்ட தூரத்துல இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், எந்த பரிகாசத்தையும் நான் காது கேட்காதபடி நம்மளோட ஆசீர்வாத ஜெபத்தை நோக்கி நம்ம வைத்திருக்கிற ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாத பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும் அளவு நம்ம எப்படி இருக்கணும், வழிகள் எல்லாம் தேவன் நினைத்துக்கொள், அப்போது காரியங்கள் வாய்க்கப்படும். அல்லேலூயா. இப்ப அடுத்தது படிங்க, 4:8 படிங்க. நெகேமியா புஸ்தகம் 4:8.
ஆமென். இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப எல்லா பரிகாசம் பண்ணி முடிஞ்சாச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வேலைக்கு ஆகாது. இப்ப நம்ம பரிகாசம் பண்ணலாம் நெகேமியா டிஸ்டர்ப் ஆன மாதிரி தெரியல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? யுத்தத்துக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், அவனை பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லி சத்துரு என்ன பண்றான்? இங்க யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வர வேலை கட்டுப்பாடு பண்ணினாங்க. அடுத்தது படிங்க 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. ஆமென். என்ன பண்ணுங்க? தேவனாகிய 4:14 பாத்தீங்க அப்படின்னா உன் மகத்துவமான தேவனை ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம அதாவது தேவன் பயப்படக்கூடாது நம்ம வாழ்க்கையில. நம்ம சூழ்நிலை நினைத்து நம்ம மனிதர்கள் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சில நாட்களில் நம்ம விசுவாசம் சில நாட்களில் சில சூழ்நிலையை பார்த்து தோய்ந்து விடுற விசுவாசமா தான் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம தேவன் எப்ப நம்ம பயப்படுறோமோ அப்ப ஒண்ணு நீங்க நினைச்சுக்கோங்க, விசுவாசத்திலே சோறு விடுவதா இருக்கீங்க. எப்ப விசுவாசம் நிலைத்து நிற்கும் பொழுது நம்ம பயம் என்பது சத்துருவின் காரியங்கள். ஓகே, அப்ப என்ன சொல்றாரு? திருப்பி பண்ணி சிஸ்டர். மகத்துவம் பயங்கரமான ஆண்டு நினைத்து பயப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம பார்ப்போம், வாழ்க்கையில தேவனை நினைத்து நம்ம இப்ப என்ன ஆயிடுச்சு? இவங்க என்ன பண்ணாங்க? சத்துரு ஃபர்ஸ்ட் விஸ்னம் அடைந்தார்கள், அப்ப பரிகாசம் பண்ணாங்க. 3வது என்ன பண்ணாங்க? எரிச்சல் அடைந்தாங்க. 4வது என்ன பண்ணாங்க? போர் போடுறதுக்கான திட்டம் போட்டாங்க. அல்லேலூயா. இப்ப கர்த்தரை நினைத்தால் என்ன நடக்கும் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. அல்லேலூயா. நல்லா பாருங்க, தேவனை நினைத்து நம்ம வாழ்க்கையில ஓடணும் அப்படின்னா கைகள் திடப்படுத்தப்படும். அல்லேலூயா. நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்கப்படும். அல்லேலூயா. கைகள் கர்த்தர் நம்ம கர்த்தர் கரத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம கை எப்படி இருக்கும்? திடமான நம்ம கை ஷேக்லாம் இருக்காது. அப்படியே நம்ம கை ஷேக் இருக்கு. பையன் நம்ம முதல்ல கை காலு நடுக்கம் வரும். ஏன்னா இங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் கைகள் கர்த்தரின் கரத்தில் நம்ம கைகள் இருந்தா கைகள் எப்படி இருக்கும்? திடமாய் இருக்கும். அல்லேலூயா. பலனுள்ள கைகளாக இருக்கும். நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கப்படும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம கைகள் திடமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது படிங்க, 6:10 படிங்க. சிஸ்டர் 6:14 படிங்க சிஸ்டர். 6:14. அல்லேலூயா. இப்ப இந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேவனால் கைகூடி வரும். அல்லேலூயா. எல்லா தடைகளின் வாழ்க்கையின் தடைகள் ஆசீர்வாதங்களும் தேவனால் கைகூடி வரும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? கையை திடப்படுத்துவார். 2வது காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நம்ம என்ன ஒண்ணு இன்னைக்கு ஒரு முக்கியமான நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொண்ட முதல் காரியம் ஆவியான வெளிப்படுத்துறது, உன் வழிகள் எல்லாம் நினைத்துக்கொள், அப்போது ஒரு காரியங்கள் வாய்க்கப்படும். அப்ப கைகள் பலப்படுத்தப்படும், காரியங்கள் வாய்க்கப்படும். ஒருவேளை பிசினஸ்ல நமக்கு ஏதோ தடைகள் இருக்கா? குடும்ப ஆசீர்வாதங்கள் தடைகள் இருக்கா? முன்னே நம்ம கர்த்தர் கொட்டே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம் கைகள் ஆசீர்வதிக்கப்படும்,
கைகூடி எல்லா காரியங்களும், தடைப்பட்ட எல்லா காரியங்களும் தேவன் வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது படிங்க 13 அதிகாரம் 2 வசனம் படிங்க. அல்லேலூயா. இதேதாங்க. மூன்றாவது, தேவன் நம்ம கரம் தேவனோட கரத்துல இருந்துச்சு அப்படின்னா காரியங்கள் வாய்க்கப்படும், சாபங்கள் என்ன ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில என் வாழ்க்கை சாபமாக இருக்கு, இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியலன்னா நான் ஒன்றே சொல்றேன், உங்க கரம் உங்ககிட்ட இருக்கா, இல்ல கரத்துல கர்த்தரோட கரத்துல நம்ம கரத்தை ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அலங்கம் கட்டப்படணும். முதல்ல என்ன பிரச்சனை தெரியுங்களா? இப்ப நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போறோம், அந்த பாத்திர சில ஓட்டைகள் இருந்தா தண்ணி நிற்குமா? நிற்காது. அப்ப ஆசீர்வாதம் தங்காது. ஓகேங்களா? அப்ப நம்ம அலங்கம் ஒரு கட்டப்படணும் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்க அலங்கள் நம்ம பாதுகாக்க சமாதானமாய் தூங்கணும் அப்படின்னா ஏன் கதவை நம்ம கூட்டி சொந்த வீடுகளை தூங்குறோம் அப்படின்னா எந்த ஒரு சத்துருவோ திருடனோ இல்ல மிருகங்களோ உள்ள நுழைஞ்சிடக்கூடாது என்ன பண்றோம்? கூட்டுறோம். கரெக்டா? கூட்டி என்ன பண்றோம்? நம்ம நல்ல சமாதானமாய் தூங்குறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய அரண்கள் கட்டப்படணும் அப்படின்னா கட்டப்பட்டால் ஒழிய நம்ம காரியங்கள் கைகூடப்படாது. நம்ம என்ன பண்றோம்? சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம இருதயத்தை ஆராய்ந்த தேவனா இருக்கிறாரு. அரண் கட்டப்படணும், நம்ம இருதயத்தில் எப்படி இருக்கும்? ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும், ஒரு 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 ஃப்ரஸ்ட்ரேஷன் வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும், ஒரு சோர்வு, ஏதாவது நினைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்து கொண்டு இருப்போம். இல்ல ஏதாவது நினைத்து சில பேர் இருக்காங்க, ஒரு கவலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த கவலை தலையில உட்காந்துக்கும், தேடி பிடிச்சி யோசிப்பாங்க, இதை பத்தி யோசிக்கலாம், இந்த கவலை யோசி. கர்த்தர் சொல்றதா நமக்கு சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரண்கள் எப்படி கட்டப்படணும் அப்படின்னா கட்டப்படுறது என்பது நம்ம வாழ்வின் வார்த்தையில சொல்றோம். இட்ஸ் நாட் சோ ஈஸி டு பில்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வால். அல்லேலூயா. இட்ஸ் நாட் சோ ஈஸி. ஏன்னா இந்த வாழ்க்கை நம்ம ஒரு ஒண்ணு இல்ல, இந்த பக்கம் காம்பவுண்ட் இல்லை அப்படின்னா நம்ம காம்பவுண்ட் போறோம்னா என்ன பண்ணுவாங்க? நிற்பாங்க. ஏன்னா கரெக்டா அளக்கணும் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு 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 சிமெண்ட் மண்ணால கட்டப்பட்ட அரங்கமே கட்டப்படணும் அப்படின்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய கட்டப்படுற அரங்கு கட்டப்படணும் அப்படின்னா குடும்பத்தின் அரண் கட்டப்படணும் அப்படின்னா சத்ரு எப்படிலாம் எத்தனை பண்ணுவான் என்பது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும். அடுத்த பரிகாசம் பண்ணுவாங்க. எப்படியாவது யார் மூலியமாவது பரிகாசம் பண்ணி நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையே சோர்வடைய செய்வாங்க. அடுத்து எரிச்சல் அடைவாங்க, கோபப்படுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ண எத்தனமா இருப்பார்கள். அல்லேலூயா. அது எதையுமே என்ன பண்ணல, காது கொடுத்து கேட்கல. கர்த்தர் சொன்ன காரியத்தை, அவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்த காரியத்தை அது கர்த்தருக்கு முனைப்பாய் மட்டுமே இருந்தா அது வாய்க்க செய்யப்பட்டது. இந்த நாள் என்ன ஆயிடுச்சு? நெகேமியா அந்த கரம் எங்க இருந்துச்சு? கர்த்தரின் கர்த்தருக்குள் இருந்தனால அவன் கை எப்படி இருந்துச்சு? திடமா இருந்தது. அடுத்தது செய்த எல்லா காரியங்களும் கை கூட வர்ப்பனை செய்தார். அவங்க சபித்த எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. அடுத்தது படிங்க 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிங்க. ஆமென். அல்லேலூயா. நன்மை உண்டாக தேவன் நினைக்கிற தேவன் நம்ம நினைச்சிட்டார் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நன்மைகள் வாய்ப்பு செய்த தேவனா இருக்கார். நன்மைகள் என்ன? முதல்ல சமாதானமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. முதல்ல என்னது? அவர் சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. அடுத்தது எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை? ஒரு செழிப்பான வாழ்க்கை. செழிப்பு என்பது நம்ம கடைசி தான். முதல்ல நமக்கு ஆவி தேவ பிள்ளைகளுக்காக என்ன முக்கியமா வேணும்? சமாதானம். அல்லேலூயா. அப்ப சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னா நாளைய நெகேமியா போல நம்ம என்ன இருக்கணும்? ஒவ்வொருத்தரும் நெகேமியாய் மாறணும். நம்ம அரண்யை கட்டுறதுல முனிப்பாக இருக்க வேண்டும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும்
செவி கொடுக்காதபடி நம்மளோட தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் அரனை பெற்றுக்கொள்ளும் அளவு நம்ம என்ன பண்ணுவோம், பலப்படணும். அரண்கள் அல்லேலூயா. அரண் எப்படின்னா பலனாக இருக்க வேண்டும். அது வீக்கா இருக்க. அவன் என்ன சொல்றான், அந்த நரி ஏறினாலும் அந்த அரண்கள் தாய்க்கப்படும், விழுந்து விடும் சொல்லி அவன் பரிகாசம் பண்றான். ஆனா தேவன் எப்படி இருந்தா அரண் எப்படி இருக்கு, எப்படி அரண் இருக்கு, நான் கரெக்டா விட்டு அட்டைப்பை இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறப்பே இல்லாத அரணாய் தேவன் கட்டினான். அல்லேலூயா. இங்க என்ன ஆயிடுச்சு, இங்க தொபியாத்தையும் இவனு என்ன பண்றாங்க, பாக்குறாங்க எல்லா பக்கம் அரண் கட்டப்பட்டது, 4 பக்கம் அரண் கட்டப்பட்டது. ஆனா அவன் நெகேமியாவை விடவே இல்லை. என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. வந்து கூப்பிட்டு நீ இந்த பள்ளத்தாக்குக்கு வா, நான் உங்க கூட பேசணும். 1 வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, 3 வாட்டினா 5 வாட்டிகள், 5 தடவைகள் மேலாக என்ன பண்றாங்க, அவரை கூப்பிட்டு இருக்காங்க, வா நான் கூட பேசணும். கடைசியா வந்து என்ன பண்றாங்க, நீ ராஜாக்கு எதிராய், நீ ராஜாவாய் ஆகிறதுக்கு எத்தனை பண்ணுகிறாய் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நெகேமியாவை அவன் அச்சுறுத்துறாங்க. அவன் எதுக்குமே அவன் என்ன பண்ணல, செவி கொடுக்கவே இல்லை, அவன் போகவும் இல்லை. அவன் சத்துருவனை கூப்பிடலாம், வா படத்துல ஒரு இடத்துல வந்து வா 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 9 பேர் கூப்பிடுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், தேவ பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காரு, நமக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நெகேமியாவை போல நம் வேலையை, நம் கர்த்தர் கொடுத்த வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கனா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நாம் வாயை திறக்கலன்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுற தேவனா இருக்கிறார். நீங்க ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா, நம்ம ஸ்டெப் எடுக்கலாம், நியாயமான ஸ்டெப் எடுக்கலாம், ஓகேங்களா. நம்ம அவங்களை போல நின்று சண்டை போடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு யார் இருக்கா, நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவ யுத்தம் செய்கிறது வல்லவரா இருக்கிறாரு. நமக்கு யூத சிங்கமா இருந்து அரணும் கோட்டையான தேவனாய் நமக்கு போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தன் பிள்ளைகள் இப்ப ஒண்ணு இல்ல, ஏன் பிள்ளை உட்கார்ந்து கண் கலந்துச்சு அப்படின்னா என்னால பார்க்க முடியுமா, முடியாது. எத்தனை வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, அதாவது நான் 35 வயசு பிள்ளையா பிள்ளையா இருந்தாலும் அப்பா அவன் பார்க்கும் போதும் ஒரு கண் கலந்துதான் என்னம்மா ஆச்சுன்னு கேட்பாங்களே இல்லையா, என்ன ஆச்சு பா என்னன்னு கேட்கலாம். அப்படி அப்ப பாவியா இருக்கிற நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற தீவிரமா இருக்கும் பொழுது, பரமபிதா பரிசுத்த தேவன், நீதியின் தேவன் நம்மளோட நம்ம வாழ்க்கையில அரணா இருக்கும் பொழுது நமக்கு வர பிரச்சனைகளை அல்லேலூயா அவரே பார்த்துக் கொள்வார். அவர் பதில் அளித்தார் இருந்தா அந்த பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படித்தமா இருக்கும். நித்தமாய் அவங்க பேச முடியாதபடி தேவன் அவங்களையும் அவங்களை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுவோம், முதலாவது காரியம் அரண்மனை கட்டப்பட்ட ஒன்னே 1 வயசுல படிச்சுட்டு பார்க்கணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3-4 படிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 படிங்க சிஸ்டர். ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை கொடுத்து தந்து போயிருப்பான், அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுபடிங்க, ஆகையால் ஐயோ அல்லேலூயா. கர்த்தனால நம்ம எப்படிக்கா அழைத்திருக்கிறாரு, நீதிமானா இருக்க அழைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீதிமானா. அப்ப கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் வாய்க்கவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கடைசியா பாருங்க 6வது கர்த்தர, கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் என்னது, உன் வழிகள் எல்லாம் நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதையை செம்மைப்படுத்துவார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்ம பாதை செம்மையாகணும் அப்படின்னா நம்ம நீதிமானா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகள் நீதிமானா இருக்கணும். நீதிமானா இருந்தோம் அப்படின்னா எப்படி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே
பிரியமாய் இருக்க வேண்டும். வேத வாசிப்பதும் இங்க என்ன பண்றான் நெகேமியா, ராஜாவுக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுற தேவனா இருக்கிறான். ஜெபமும் வேத வாசிப்பதும் தான் அரண்கள் கட்டப்படும். அல்லேலூயா. செவிப்போமா. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் அரண்கள் கட்டப்படுவதாக ராஜா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தரின் வேதத்திலே இரவும் பகலும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், செய்வதெல்லாம் வாய்க்குமான் சொன்னீங்க ஆண்டவரே. நீதிமானின் வழிகளை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அப்பா என் வழிகளெல்லாம் நினைத்துக்கொள், அப்போது இந்த காரியங்கள் வாய்க்கப்படும் சொன்னீங்க ராஜா. நாளிலே அப்பா எங்களை அரண்கள் கட்டப்படும் ஆண்டவரே. அப்ப நான் நெகேமியாவை போல ஆண்டவரே, அப்பா நான் எங்களுக்கு நீங்க கொடுத்த காரியத்திலே மட்டும் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா எங்களை முக்கியமாய் நாங்கள் அதிலேயே போக்கஸ் ஆக நாங்கள் செலுக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு எந்த விதத்தை பரிகாசம் பண்ணாலும், எந்த விதத்தை நிந்தித்தாலும் ஆண்டவரே நாங்கள் செவி கொடுக்காதபடி வார்த்தையிலே மட்டும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க தேவன் எங்கள் கிருபை செய்வீராக. அந்நாளிலே அப்பா எங்கள் அரண்கள் பலப்பட நாங்கள் செவிக்கிறோம். அப்ப நாளிலே எங்கள் அரண்கள் பலப்பட செவிக்கிறோம். எங்கள் ஆசீர்வாத தடைகள் உடைக்க நாங்கள் செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்பா இந்த நாளிலே எங்கள் சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலே எங்கள் கைகள் பலப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையின் மூலியமாய் எங்களோடு இடைப்பற்றி பேசுறதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். இந்த நாளில் முழுது ஆண்டவரே எங்க அரண்கள் நான் பலப்பட நாங்கள் அப்பா நீதிமானாய் நடக்க தேவக்கிருபை செய்வீராக. அப்பா உங்களுக்கு பிரியமாய வாழ்க்கை இருக்க தேவக்கிருபை செய்வீராக. உங்களை ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவிலே இறங்குகிறோம் பரமபிதாவே. ஆமென். நல்ல பிதாவே, கேட்ட ஒவ்வொரு ஜீவனோட வார்த்தைகளுக்காக உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நெகேமியா இவ்வளவு வைராக்கியமாய் நின்று அவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில ஆண்டவரே அவன் அலங்கத்தை கட்டி எடுப்பினாலும் அதே போல எங்களோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் கட்டாக சோர்ந்து போகாம அரண்களை கட்டி எழுப்ப ஜெபமாகிய அரண், வேத வாசிப்பாகிய அரண் ஆண்டவரே அலங்கத்தை கட்டி எழுப்பணுமே, பரிசுத்தமாகிய அலங்கத்தை கட்டி எழுப்பணுமே, கர்த்தருக்கு வைராக்கியம் என்கிற அலங்கத்தை கட்டி எழுப்பணுமே. எல்லா சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் ஒவ்வொருட வாழ்க்கை விட்டு மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இடிபட்டு போன அலங்கங்கள் எல்லாம் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும், பிள்ளைகளோட வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. தொழில்கள் கட்டி எழுப்பப்படட்டும், வருமானங்கள் கட்டி எழுப்பப்படட்டும். சமாதானம், சந்தோஷம், இழந்து போன காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. குடும்பங்கள் கட்டப்படுவதாக, ஆவிக்கிற வாழ்க்கை கட்டப்படுவதாக. கட்டப்படுவாய் என்று சொன்னீரப்பா. அலங்கத்தை கட்டின ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. நன்மைகளாலே நிரப்புங்க. வருகிற நாட்கள் அப்படியே ஒரு விடுதலை நாட்களாய், ஆசீர்வாத நாட்களாய் மாற்றித்தார். சிறந்து கொடுத்த தமிழடியார் மனைவி பிள்ளைகளை ஆண்டவராய் தேவர் கட்டி எழுப்பி ஆசீர்வதிமையும் நெகேமியாவை போல கர்த்தருக்காக நிற்க கிருபைத்தார். உங்கள் ஒவ்வொருக்கும் கிருபைத்தார். அன்றைக்கு அந்த காலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் ஜெபங்களையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்திலே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் பரவாதே. ஆமென். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். இன்பத்தில் என்னது துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். இன்பத்தில் என்னது துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். இயேசு என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.